ஸோ முதல் எபிசோட் பத்தி சொல்லிட்டேன். அடுத்தடுத்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2வது எபிசோடா இருக்கட்டும். ஸோ ஒவ்வொரு எபிசோட் போகும்போதும் இதான் நடக்கும் அப்படின்னு நிறைய இடங்கள்ல நம்மளால கெஸ் பண்ண முடிஞ்சாலும், அத கொண்டு போன விதம், அந்த ஸ்க்ரீன் பிளே, அந்த ரைட்டிங் இருக்கு பார்த்தீங்களா? சீரியஸ்லி பிளாஸ்ட் அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா இந்த மாரி ஒரு ரைட்டிங் வந்து எப்பவுமே நமக்குள்ள வந்து ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கதையா தான் வந்து கொண்டு போவாங்க. அதே மாதிரி தான் இது ஒரு படமாவும் எடுத்திருக்கலாம். ஆனா ஒரு 8 எபிசோடா 4 மணி நேரம் கிட்டத்தட்ட நம்மள வந்து எங்கேயுமே நவுர விடாம உட்கார வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடங்கள் காட்டும்போதும் வந்து நிறைய இடங்கள்ல இந்த லவ் சீன்ஸா இருக்கட்டும், ஸோ அது எல்லாமே காமிச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்து இந்த படம் இதுக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல தான் ஒரு போலீஸோட வாழ்க்கையில பர்சனல் லைஃப் அப்படின்றது அவங்களுக்கு எந்த இடத்துல பாதிக்கப்படுது. எப்பயுமே வேலை வேலைன்னு போயிட்டு இருக்கனால ஒரு போலீஸ்காரங்களுக்கு பர்சனல் லைஃபே இருக்கக்கூடாதா? அது இருந்தா இவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய போலீஸ்காரங்களோட வாழ்க்கையும் காமிச்சிருக்காங்க. என்னதான் ப்ரொஃபஷனலா அவங்களுக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போக முடியாது. கல்யாணம் அப்படின்னா கூட லீவ் கிடைக்காது. ஸோ மோஸ்ட்லி ஃபேமிலியை பார்க்கறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, எதுவுமே இல்லாம வந்து நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத நிறைய இடங்கள்ல ரொம்பவே வந்து உணர்வுபூர்வமா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ற விதத்திலே வந்து நம்ம ஹீரோ பிரசாந்த் பாண்டிராஜ் அவர்களோட அந்த பர்சனல் லைஃபும் சரி, இந்த சைடு வேலையும் சரி, அது ரெண்டையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு, அதுல இருந்து எப்படி வெளியில வராரு, அதே மாதிரி அவருக்கான அடையாளத்தை எப்படி தேடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். இன்னுமே அந்த சீரிஸ் பார்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து நிறைய இடங்கள் அதிகமாயிட்டு இருந்துச்சு.